என்னன்னு கேளு. உளுந்தூர்பேட்டைக்கு எனக்கு ஆரினத்தையா ஊர் சொந்த ஊர். ஆமா ஆமா. என்னன்னு கேளு. எப்ப எலெக்ஷன் வருதுன்னு பாப்பான். எத்தனை கட்சி நாமினேஷன் தாக்கல் பண்ணுதுன்னு பாப்பான். அத்தனைக்கு அதை வேட்சி ஊட்டாடுத்தாந்து வச்சுக்கோ. அந்த கட்சிக்கு தகுந்த வேட்சி உடனே பிரச்சாரத்துக்கு வர்றாங்கன்னா உடனே எந்த கார் வருது கொடியை பாப்பான். அந்த வேஷ போய் எடுத்து கட்டிக்குவான். அண்ணனுக்கு ஜெய், அண்ணனுக்கு ஜெய், அண்ணனுக்கு ஜெய். காருக்கு முன்ன கார் ஊர் விட்டு வெளியே போகல 200 ரூபா கொடுப்பாங்க. இங்க கொண்டு வச்சுக்குவான். 100 ரூபாய்க்கு சரக்கு போட்டுக்குவான். 100 ரூபாய் ஒரு பொட்டியில போட்டு வைப்பான். இப்படியா எலெக்ஷன் முடிகிற வெளியும் போடுவோம். காசை பூரா சேர்த்து வச்சிருக்கேன் பாரு. உடனே எலெக்ஷன் அன்னைக்கு காலையில எழுந்திருப்பான். ஃபுல்லா தண்ணி போட்டுக்குவான். எங்கேயும் படுக்க மாட்டான். பள்ளிக்கூடத்து வாசப்பில்ல போய் குறுக்கால படுத்துக்குவான். படுத்துக்கிட்டா ஓட்டு போடுறோம் முறை தாண்டி தாண்டி போய் ஓட்டு போடுவோம். காலையில 5 மணிக்கு படுத்தா சாயங்காலம் 5 மணி வெளியே எழுந்திருக்க மாட்டான். 2 பையிலே வச்சிருப்பான். அப்படி எழுந்திரிச்சு பாப்பான். ஒரு ஊத்திட்டு அப்படியே வச்சுக்குவான். அதுல மனாதங்கன்னு பாப்பாங்க. என்னடா ஆரினத்த முருகன் தனாஜியா போட்டான். இன்னைக்கு ஒரு ஓட்டு போனா இருக்கான். ஒரு ஓட்டு வேணா போடும். அப்படி தண்ணி கிண்ணி ஊத்தி கொண்டு பூத்துல விடுங்கடா. பூத்துல கொண்டு விடுவாங்க. பூத்து இல்லடா, ஓட்டு போடுற இடத்துக்கு பேரு பூத்து அப்படி சொல்லுவாங்க. உடனே கொண்டு போய் விடுவாங்க. இந்த ஓய்வுடைய முக்கா கோயில நின்றுட்டு பாப்பான். எத்திரி பாட்டு எழுதி பாப்பான். அந்த தலைப்புல கைய வச்சு இந்த தலைப்புல கொண்டாந்து விட்டுருவான். அந்த ஓட்டு எல்லார்கிட்ட கை நீட்டு இருக்கோம். ஒருத்தருக்கும் துரோகம் பண்ண கூடாது. என்னுடைய கொள்கை. உடனே தலைவருக்கு நிக்கிட்டான். நாமினேஷன் தாக்கல் பண்ண உடனே இன்னைக்கு தான் வருவாங்க. வந்த உடனே நீ பார்த்துதான் என்ன மேல தூக்கணும். பயப்படாத தம்பி, ஒண்ணு தூக்காத விட ஒரே சொல்லுதான். அன்னையில இருந்து பாத்துக்க. போட்டி போட்டியா என் வீட்டுக்கு தான் வரும். என்ன போட்டி வரும்? சபை போட்டி வரும். ஏய், கல்யாணத்துல இருந்து கருமாதி போய் குவார்டர் பாட்டில் தாண்டா பேசுது. நாளை முகூர்த்தத்தை கூட பேட்டி வச்சுடலாம். வாங்கி வச்சு உன் வீட்டுல ஒருத்தர் பங்காளி எனக்கு எப்பொழுது ஓடி என் கையிலே இருக்கு. ஒருத்தர் பங்காளி ஒரு பையனுக்கு ஒரு துணி கொடுக்க மாட்டான். என் பொண்டாட்டிக்கு ஒரு புள்ள, ஒரு கட்டிக்கு. ஒரு புள்ளுடா. பொண்டாட்டிக்கு புள்ள கொடுத்தாதான் நான் கட்டிக்கு சாப்பிடலாம். இப்படியா சாப்பிட்டு இருப்பான். ஓட்டு போடுற அன்னைக்கு சாயங்காலம் மேலிட்ட பாட்டலாம் ஆயிடும். ஏன்னா எல்லாம் வாங்கிட்டு போய் பொட்டி போட்டா வெறும் ஊடாயிடும். தினம் குடிக்கிறோம் பாரு. ஒரு நாள் காசு இல்லைன்னா வாசப்பில்ல உட்காந்து எப்படி பாப்பான். இப்படி பாப்பான். உடனே எதிர்கட்சி தலைவர் பாப்பாரு. என்னடா முருகனுக்கு போதை இல்லாத நிக்கிறான் அப்படின்னு ஆளு கையில ஒரு குவார்டர் வரும். எதிர்கட்சி அந்த தெரு தலைவர் வாங்கி சாப்பிடுவான். எவ்வளவு ஓட்டு விடுச்சு அவருக்குதான். ஓட்டி போட்டியா ஒரு மாசமா வாங்கி அந்த தலையிட்டு குடிச்சு விட்டு ஒரு நாளைக்கு ஒரு குவார்டர் கொடுத்தாங்க. ஓட்ட போடுற நான் மாட்டாது. அன்னை பசி தேத்தம் யாரா போடா. சொல்றேன். லட்சுமி ராஜ்யம் சபை இந்த சபையை பார்க்க வேண்டுமானா இங்கே பார்க்கலாம். 2 மணிக்கு மேல ஒயிட் ஷாப்ல பார்க்கலாம். முட்டை கையை வெளியே எடுக்க முடியாது.
நாங்க போறோங்களா ஐயா ஊர் ஒம்ப வாங்கி வைக்காத உனக்கு எனக்கு தான் பேச்சு தை மாதம் 1ஆம் தேதி வடலூரிலே கொடுவே சத்திய ஞான சபை சமண சபைக்கு வந்தனே நான் வந்தனே நம்ம நாயன் ஒரு கணேசன் மூக்கு உள்ள போற கம்யூனிட்டி ஐயா எனக்கு தெரிஞ்சாலும் நான் சொல்லலாமா நீங்களே சாப்பிடுங்க என்ன சாமி இது ஐயோ சாமி எல்லாம் கூப்பிடாங்க செப்புதல் மொழிதல் 4 மாசமா எம்மாந்து தப்பிருப்பான் இது புண்ணிய சாமி சாமி செப்புதல் மொழிதல் உரைத்தல் கால பிடிக்கிற காட்டுற கம்யூனிட்டி வேண்டாம் ஐயா போங்க ஐயா உங்க மாட்டை எடுங்க சொல்லுங்க மதியாக சந்திரத்திலே பிறந்தம் பாண்டி மகாராஜனுக்கும் குந்தாதேவிக்கும் மத்ராதேவிக்கும் புண்ணிய கர்த்தாக்கள் ராஜாக்கள் கேள்விப்பட்டிருக்கேன் இவர் ராஜாக்கள் கேள்விப்பட்டேங்க ஐவர் ராஜாக்கள் பொறுமையே முசலா கூட வடிவா சரியா ராமதேயம் தர்மராஜு தர்மராஜு பொறுமைப்பா தருமர்னா பொறுமையிலே சிறந்தவர் யான்னு கேள ஒரு தெருவுல ஒரு ஊடு குடிச்சிட்டு தெரியும் ஆமா எல்லாம் தண்ணி தூக்கிட்டு ஓடுவான் தெருவுல நின்னுகிட்டு ஓடாத பதறாத பொறுமையா போ ஊடு மட்டும் ஏறியுமா குட்டி செவரும் சேர்ந்து ஏறியுமா அப்படின்ற ஆளு ஒரு புள்ள கிணத்துல விழுந்துரும் புள்ள கிணத்துல விழுந்து ஓடுவாங்க ஓடாத பதறாத ஏன்னு கேள புள்ள மட்டும் சாவுமா கிணறும் கூட சேர்ந்து ஆகுமா அப்படின்ற ஆளு இவருக்கே சாணி வந்து விட்டுன்னு வச்சுக்க பொறுமையா தான் மாடு போடுற மாதிரி போட்டு சரி வந்து கொண்டு யாருங்க அவரவர்கள் 100 பேரு ராஜாக்கள் பாடசாலையில் என்ன செய்தோம்